சாரி மாப்பிள்ள, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனோ? நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே காத்துன்னு இருக்கா போல் இருக்கு. 2 நிமிஷம் சுத்தி சித்தி பண்ணின்னு வந்துடுறேன். அனுஷ பூஜையை ஆரம்பிச்சுடலாம். மணி ஆயிடுச்சு, எவ்வளோ போடலாமே? கல்யாணி, மாப்பிள்ளை எங்கம்மா? சொல்லுங்க மாமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன மாப்பிள்ளை, கோவம் எல்லாம் தணிஞ்சுதா? கோவமா? இவருக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையப்பா. அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கேல. நாங்க உள்ள வரும்போது ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன் காதுல வந்தது. அதுல இருந்தே எல்லாம் புரிஞ்சுட்டோம். எனிவேஸ், நீங்க இன்னைக்கு பூஜையில கலந்துட்டது அப்பாவுக்கு பரம சந்தோஷம். அதை விட நீங்க, கல்யாணி, அஸ்வினி எல்லாரும் வந்திருந்து நேத்திக்கு நடந்த என் புள்ளியாண்டனோட வருஷாப்தியத்தில் கலந்துட்டது மனசுக்கு சமாதானமா இருந்தது. என்ன ஒரு ஆதங்கம்னா, இந்த புள்ளையாண்டா இந்த சின்ன வயசுல தன்னோட பெத்தவாளுக்கு வருஷாப்திகம் பண்ற மாதிரி ஆயிடுத்து. அதுவும் ஒரே சமயத்துல பெத்தவா 2 பேரையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறானே, பரிதாபமா இருக்கு. இத கர்மான்னு சொல்றதா, காலத்தின் கொடுமைன்னு சொல்றதா, இல்ல விதியோட விளையாட்டுன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது? பாட்டி ப்ளீஸ், let bygones be bygones. Don't start it again. நீ சொல்ல சொல்ல சூரஜ் இன்னும் ஃபீல் பண்ணுவான் பாட்டி. யூ ஆர் கரெக்ட். பழசெல்லாம் கலர வேண்டாம். எல்லாரும் அதை நினைச்சு மனசு வருத்தப்படுறதை விட இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கோம், அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். அகிலா சொன்ன மாதிரி நடந்தது நடந்து போச்சு. மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிக்கலாம். எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு அவ வேலையை பார்க்கலாமே. டேய் சூரஜ், இங்க ஏன்டா தனியா நின்னுட்டு இருக்க? உள்ள வாடா. என்னாச்சு? ஏன் தனியா நின்னுட்டு இருக்கான்? அவனுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லையா? ஏண்டா, ஹாஃப் டே தானே, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நானும் அப்பையில இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் முதல்ல உள்ள வாடா. சூரஜ், என்னாச்சு? அப்பா அம்மா ஞாபகம் வந்துட்டா? தாத்தா, அது ஸ்ரார்த்தம்னா என்ன? அது அம்மா அப்பாக்கு ஏன் பண்ணணும்? அது சார்த்தம் இல்லடா குழந்தை, சார்த்தம். சார்த்தம்னா ஸ்ரத்தையா பண்ணுறதுனால
குழந்தை இங்கே வாடா. சிராத்தம்னா என்ன, எதுக்காக பண்ணணும்னு மகாபெரிவா தெளிவாக சொல்லியிருக்கா. வாடா கணபதி, நேத்திக்கே உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன எழுத்து பணியில் ரொம்ப பிஸி ஆயிட்டியோ? பெரியவா சமிக்கணும், நேத்திக்கு ஆத்துல சிரார்த்த காரியம், அது முடிஞ்ச கையோட பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டாமேன்னு. சன்னியாசிகளுக்கு இந்த மாதிரியான கர்மானுஷ்டானங்கள் எதுவும் கிடையாது. அக்னி சம்பந்தப்பட்ட காரியங்கள் அவளுக்கு அப்பளையும் ஆகாது. ஆனால் உங்களை மாதிரி லௌகிகாளுக்கும் சரி, கிரகஸ்தத்தில் ஈடுபட்டவாளுக்கும் சரி, அவளுக்கு இதெல்லாம் அத்தியாவசியம். அத்தியாவசியம் மட்டும் இல்லை, கடமையும் கூட. வாஸ்தவம் தான். பெரியவா, சிரார்த்தம் பத்தி பெரியவாளோட உபதேசங்களை கம்பைல் பண்ணி எழுதியிருக்கேன். இருந்தாலும் பெரியவா கிட்ட நேரடியா தெரிஞ்சிருந்தா இன்னும் ஹேதுவா இருக்கும். ஏன் ஏதாவது மாத்தி சொல்ல போறேன்னு நினைக்கிறியா? அபச்சாரம் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல பெரியவா. மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம் இல்லையா? சரி சரி, முதல்ல நீ என்ன எழுதிட்டு வந்திருக்க அதை வாசி. உத்தரவு பெரியவா. சிராதத்தை பத்தி பெரியவா சொன்னதுதான். வம்சாவழி வந்த நம் முன்னோர்களான பித்தர்களுக்கு ஸ்ரத்தையா பண்ண வேண்டிய தர்ம அனுஷ்டானம் இந்த சிரார்த்தம். இத பத்தி திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தார்னு அவர் பித்தர்களை குறிப்பிட்டு சொல்றார். அவளை தெய்வமாக கருதி பிரார்த்தனை பண்ணணும். இதில் இன்னொன்னையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ அப்படின்னு வேதம் சொல்றது. அதே மாதிரி அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு அவ்வையார் கூட பெற்றோரை பற்றி சொல்லியிருக்கா. ரொம்ப சரி. பெற்றோர்கள் ஜீவிச்சிருக்கும்போது அவ குழந்தைகள் பணிவோட அவ சொல்றபடி கேட்டு நடந்துக்கணும். அந்த பெத்தவா லோகத்தை விட்டு போனதுக்கப்புறம் சாஸ்திரத்தில் சொன்னபடி தர்ப்பணம், சிராப்தம் இது எல்லாத்தையும் தவறாம செய்யணும். பெரியவா, தர்ப்பணம் பண்ற போது எள்ளு, தர்ப்பண ஜலம், அரிசி, வாழைக்காய் இதெல்லாம் வச்சு பித்திருக்களை பிரார்த்தனை பண்றோம். ஆனா சில பேர் ஏளனமா நீங்க கொடுத்த அரிசி வாழைக்காயெல்லாம் வாங்கிட்டு போனவா எடுத்துன்னு போய் சாப்பிட்டுடுறா. பித்திருக்கள் இறந்து போனவா மறுஜனம் எடுத்திருப்பா. அப்படி இருக்கச்சே நீங்க கொடுக்கறதெல்லாம் அவளை எப்படி போய் சேரும்? எந்த லாஜிக்குமே இல்லையே அப்படின்னு பரிகாசமா கேட்கிற பெரியவா. அப்படி கேட்கறவாளுக்கு பெரியவா சொன்னதா சொன்ன இந்த கதையை படித்தேன். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இது ஒரு தெளிவை தரும். எது அந்த மணியாற்று கதையை சொல்றியா? ஆமாம் பெரியவா. ஒருத்தர் தன் பையனை பட்டணத்தில் படிக்க வச்சார். பையனுக்கு அவசரமாக பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது. அதை தந்தி மணியாரில் அனுப்பி வைன்னு பையன் தகவல் கொடுத்துருந்தான். போஸ்ட் ஆஃபீஸ் போய் அப்பா பணத்தை கட்டிட்டு குமாஸ்தா முன்னாடி நின்னார். குமாஸ்தா கட்டுக்கடகன்னு தந்தி அடித்தார். அப்புறம் லொட்டு லொட்டுன்னு எதையோ தட்டினார். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட ரசீது கொடுத்துட்டு பணம் போய் சேர்ந்தாச்சுன்னார். தந்தி வேற மணியாளர் வேற அப்படின்னு அப்பா நினைச்சிருந்தார். இங்க கொடுத்த பணம் அங்க போய் எப்படி சேருன்னு அப்பாவுக்கு புரிபடவே இல்லை. அஜ்ஞானத்துல எல்லாருக்கும் சந்தேகம் வர மாதிரி தோப்பனாருக்கும் சந்தேகம் வந்திருக்கு. ஆமாம் பெரியவா. மறுநாள் பணம் வந்து சேர்ந்துடுத்துன்னு பையன்கிட்டேருந்து கடிதாசி வந்தது. இங்க கொடுத்த பணம் அங்க போய் எப்படி சேர்ந்ததுன்னு அப்பாவுக்கு அந்த பிரமிப்பே தீரல. அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேனே. எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு விதிமுறை இருக்கு. அதை நாம ஃபாலோ பண்ணணும். ஆக சாஸ்திரம் அப்படிங்கிற சட்டப்படி நாம கொடுக்கறது கண்டிப்பா பித்திருக்களுக்கு போய் சேரும். எந்த பிறப்பெடுத்தாலும் அவளுக்கு தேவைப்படுற ஆகாரமா அது கிடைக்கும். புரிஞ்சுதா? உதாரணத்துக்கு பித்திருக்கள் ஒருவேளை மாடா பிறந்திருந்தா வைக்கோலா போடுவா. குதிரையா பிறந்திருந்தா அந்த அரிசி வாழைக்காயை
புல்லாக்கி கொடுத்துருவா. சுருங்க சொல்லணும்னா அவள் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் மனுஷாலாக இருக்கலாம், பிராணியாக இருக்கலாம், எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதுக்கு உகந்தா மாதிரி ஆகாரத்தை மாற்றி கொடுத்துருவா. பித்ரு தேவதைகளுக்கு சாக்ஷாத் ஈஸ்வரனே இப்படி ஒரு உத்தரவு பண்ணி அதுக்கான சக்தியையும் கொடுத்துருக்கார். அதனால் சிரார்த்தத்தை நீ கொடுக்கறத வாங்கிக்க பித்ருக்கள் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. தந்திமணி ஆர்டர் பண்ணனோட பணம் வாங்கிக்கிறவன்ட்ட அப்படியே நேராக போய் சேர்றதா இல்லை இல்லையா? அதே மாதிரி வாங்கிக்கிறவன் வேற தேசத்தில் இருந்தால் அங்கே நம்ம ரூபா நோட்டு செல்லாது. வெளி தேசத்தில் அதை டாலராவோ பவுனாவோ மாற்றித்தர ஏற்பாடு இருக்கு. அதே மாதிரி சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட எள்ளு, தண்ணி, வாழைக்காய் இதுகளை ஏற்ற உணவாக மாற்றித்தர வழியும் இருக்கு. எழுதின்ட்டியா? ஆச்சு பெரியவா. ஒரு காரியத்தை அதற்குண்டான முறையில் பண்ணால் பலன் கிடைக்கும். லெட்டர் எழுதினா அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரியான நீதி தான் இந்த சிராத்தம். இதை நீ கொஞ்சம் ஓம் பாணியில் புரியிற மாதிரி எழுதினா புரியாதவாளுக்கும் புரியும். உத்தரவு பெரியவா. ஆக மொத்தத்தில் எதை பண்ணாலும் அதை சிரத்தையோடு பண்ணணும். சிராத்தமும் அந்த வகையை சேர்ந்தது. சேகரா, ஷேக் சேகரா, ஆத்துல பீமரத சாந்தி வைபவம் இன்னும் சித்த நேரத்துல ஆரம்பிச்சிடும். ஆமே கலகலப்பா இருக்கு. எல்லாரும் உன்னை விசாரிச்சா. நீயும் வந்து கலந்துக்கோடா. அப்பதானே நேக்கு திருப்தியா இருக்கும். இந்த பாரு சேகரா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? உனக்குள்ள ஏதோ ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிண்டு அதுலயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா எப்படிரா? அம்மா, நீ தான் எனக்கு உலகம். இந்த உலகத்தில் உன்னை தவிர வேற எது மேலேயும் நாட்டமோ ஈடுபாடோ இல்லை சந்தோஷமோ கிடையாது. எல்லாரும் வந்திருக்கா, நீயும் வான்னு சொல்றியே. நான் வந்து கலந்துக்கிறதால மட்டும் ஏதாவது மாற போகிறதா என்ன? எனக்கு இதிலெல்லாம் நாட்டம் கிடையாதுமா. என்னை தொந்தரவு பண்ணாத, அப்புறம் இந்த ஆத்தை விட்டு போயிடுவேன். சேகரா, சொல்லாதடா. ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு? அப்படி மட்டும் சொல்லாத. நீ என் கண்ணு முன்னாடி இருக்கிறதே போரும்.
வேதாந்தியா பேசுறியா இல்ல விரக்தியில இப்படி பேசுறியான்னு எனக்கு புரியல. இந்த லோகத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே பிடிப்பு நீ மட்டும்தான். நீயும் கோச்சிண்டு கண் காணாம போறேன்னு சொன்னா தாங்காதுடா. பெரியவா அடிக்கடி சொல்லுவா, சர்வம் கர்மானுசாரம் அப்படின்னு. எல்லாமே கர்மாதான். பாக்யம், என்னடி சொல்கிறான் உன் பிள்ளையாண்ட? இன்றைக்கும் அவன் இப்படியே தான் இருப்பானாம்மா? ஏண்டி அவன் இப்படி இருக்கான்? நான் வேணா போயிட்டு பேசி அழிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா அண்ணா வேண்டாண்ணா, இப்பதான் நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். அவனை பத்தின கவலைய நான் பெரியவாள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவன் அவன் போக்கிலேயே இருந்துட்டு போகட்டும். ஆனா எனக்கு பெரியவா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அவரோட அனுகிரகத்தினால சேகரன் கூடிய சீக்கிரம் சகஜ நிலைக்கு திரும்பிடுவான். உன் பிரார்த்தனை வீண் போகாதம்மா. மட சம்பிராணி,
அக்கா எனக்கு இந்த மடிசார் பாந்தமா இருக்கா? பாந்தமா இருக்கிறது மட்டும் இல்ல, பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்க. அதுவும் உன்ன மாதிரி சின்னஞ்சிறுசுகளை மடிசார்ல பார்க்கும்போது அப்படியே அந்த அம்பாளே ஆத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. அப்படியா? இவ கட்டிண்டா அம்பாள் மாதிரி இருக்கு. சரி, எனக்கு எப்படி இருக்கு? கன கச்சிதமா இருக்கு. அப்படியே அக்ரஹாரத்தை உரிச்சு வச்ச மாதிரி. இது பாராட்டா இல்ல கிண்டலா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். என்ன வாய் ரிட்டர்ன் எப்படி? வழக்கம் போல 3rd கிளாஸ் தானே? ஃப்ளைட்ல போறோம். பட்டாபி பட்டாபி, என்னப்பா? எல்லா வைதிகாலுக்கும் சம்பாவனை கொடுத்து வச்சோம். எல்லாருக்குமே பரம திருப்திப்பா. சந்தோஷம். ஏன்னா இந்த மடிசார்ல நான் பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கேன்னு எல்லாரும் சொன்னா. ஆனா எனக்கு தான் ரொம்ப நேரம் இதை கட்டிக்கவே முடியல. இதை போய் சொல்றியே, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கேன் பாரு, கஜா முஜான் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. மட சாம்பிராணின்னு சொல்றோமே தவிர பாவம் அவனுக்கு தான் வேலை கசிர் வாங்கிருது. அண்ணா அண்ணா அண்ணா, என்னடா என்னாச்சு? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சொன்னாதானடா தெரியும். பெரியவா நம்ம ஆத்துக்கு வந்துட்டு இருக்கா. அதை இப்படியா சொல்லுவேன்? நான் என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். நம்ம அப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா. 20 வருஷத்துக்கு அப்புறம் பெரியவா நம்ம ஆத்துக்கு வரா. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. டே, இடுப்புல கட்டிக்க வேண்டாம். டே மடசாம்பிராணி, பூர்ண கும்பம் ரெடி பண்ணணும். கொள்ளையில போய் மாவளை கொஞ்சம் பெரியடா பூர்ண கும்பத்துக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் லல்லி, சமர்ப்பிக்கிறதுக்கு பூ புஷ்பம் எல்லாம் ரெடி பண்ணு. அப்புறம் பாக்கியம், நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. அப்புறம் நீங்க சரி. அப்புறம் யமுனா, நம்ம பார்த்து சாஸ்திரிகள் ராமசுவ உங்கள்கிட்ட சொல்றேனா? டேய் இடிக்காதடா, கிழக்க மேற்க நடக்கிற நானே பரபரப்புல இருக்கேன். அத்திம்பேர், அந்த மேல் வேஷ்டியை இடுப்புல கட்டிங்கோல. பாப்பா எல்லா வேலையும் நான் தான் இங்க பார்த்து 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 பண்ண வேண்டியதா இருக்கு. ஒத்தாசைக்கு ஒருத்தரும் வராதிங்க. ஒழுங்கா கட்டிக்கோ. நீர் எனக்கு சொல்றீர? இடுப்புல கட்டின்ட்டேளா? கௌஷிக் கண்ணா இங்க வா. பெரியவா வரும்போது நீ வேதம் சொல்லு. நீ ஸ்பஷ்டமா சொல்றத பார்த்து பெரியவா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவரோட பூர்ண அனுகிரகம் உனக்கு கிடைக்கும்டா. இப்போ இல்லடா, பெரியவா வரும்போது சொல்லணும். அப்புறம் மடசாம்பிராணி, அந்த மாவளை குத்த என்னாச்சு? एकधा ब्रह्मणमुपहरति एकथैव विद्यमान आयुस्तेजो दधाति न कर्मणा न प्रजया धनेन त्यागेनैके अमृतत्वमानशुः परेण नागन्निहितं गुहायां विभ्राजते तद्गतयो विशन्ति वेदान्तविज्ञानसुनिश्चितार्थाः सन्न्यासयोगाद्यतयः शुद्धसत्त्वाः ते ब्रह्मलोके तु परान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे दक्रं विपापं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पुरमध्यसग्रस्थं तत्रापि दक्रं गगनं विशोकस्तस्मिन् गतन्तस्तदुपासितव्यं यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः। शंकर हर हर शंकर जय जय 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 शंकर हर हर शंकर हर
20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. என்ன என்னோட படமா? என்ன சந்திரசேகரா, பீமரத சாந்தி எல்லாம் விமரிசையாக முடிஞ்சதோன்னோ? பெரியவா ஆசீர்வாதத்தில் எல்லாம் கிரமமாக முடிஞ்சுது. இப்போ பெரியவாள்கிட்டேருந்தே நேரடி அனுகிரகமும் கிடச்சிருக்கு. இதை விட எங்களுக்கு வேற என்ன பாக்கியம் இருக்க முடியும்? க்ஷேமமா இரு. இன்னைக்கு சந்திரசேகரனோட பீமரத சாந்தியை எல்லாரும் ஒன்னா கூடி மகிழ்ச்சியாக கொண்டாடி இருப்பேள். இதை தம்பதி சமேதரா பண்ணிக்கிறவா பாக்கியம் பண்ணவா அப்படின்னு சொல்கிறத விட அவளுக்கு அந்த குடுப்பன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 69 வயசு முடிஞ்சு 70வது வயசு ஆரம்பிக்கிற போது இதை கொண்டாடுறா. சந்திரசேகரனும் இதை முறையாக இன்னைக்கு பண்ணியிருக்கான். இது ஒரு விதமான சாந்தி பண்ணிக்கிற மாதிரி. ஈஸ்வரனோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக அடைய இது வழி செய்யும். என்ன நானா, புரிஞ்சுதா? இது எல்லாத்தையும் விட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழற ஒரு திருப்தி இவாளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அன்னைக்கு முக்கியமான சில ஹோமங்கள் செய்வா. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், நட்சத்திர ஹோமம், அப்புறம் தன்வந்திரி ஹோமம், இந்த மாதிரியான ஹோமங்கள் சாஸ்திரோத்தமாக செய்வா. இதெல்லாம் சந்திரசேகரனுக்கு நல்லாவே தெரியும். வயசில் சின்னவா, நீங்களும் இதோட மகத்துவத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கோசரம் தான் சொன்னேன். இந்த மாதிரி பீமரத சாந்தி பண்ணிக்கிறவாளுக்கும் அவள் குடும்பத்தை சேர்ந்தவ எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் உண்டாகும். இந்த பீமர சாந்தி பூஜையின் போது வழிபடுற முக்கிய தேவதைகள் ஆயுர் தேவதா மற்றும் சத்திய தேவதா. இதனால அனைத்து வகையான உடல்நல பிரச்சனைகளையும் நோய்களை நிவாரணம் பண்ணுறதுக்கும் தம்பதிகளோட நீண்ட ஆயுளும் வளமான வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கும் சிறந்த ஒரு மருந்து மார்க்கமாக கூட இதை கருதலாம். அதுவும் தவிர பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது பாவங்கள் இல்லை பாபகர்மாக்கள் இல்லை ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தால் பீமரத சாந்தி அந்த பாபங்களை நீக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கும். இந்த பீமரத சாந்தியோட தாத்பரியத்திற்கு ஒரு பூர்வீக காரணத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கா. பீமரதன்கிறது ஒரு மிருத்தியோட பேர். 70வது வயசு ஆரம்பிக்கும்போது இந்த பூஜையை செய்யணும். இது ஒரு கண்டோன்னு சொல்லுவா. இந்த கண்டத்தை விலக்கிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. 48, 54, 60 முடிஞ்சு 61வது வயசு, 70 வயசு, 81 வயசு பூர்த்தியாகி 3 மாதம் கழித்து அப்புறம் 100வது வயசுலேயும் சில பாரம்பரிய மரபு பிரச்சனைகளோ இல்லை சில கண்டங்களோ சில மாறுதல்களோ ஏற்படலாம். இதை ரிஷிகள் முன்கூட்டி அனுமானித்து அந்த சமயங்களில் சில பரிகாரங்களை செய்யணும்னு வகுத்து வச்சிருக்கா. பீமரதன் அப்படிங்கிற மிருதுவை சாந்தப்படுத்துறதுக்கும் சமணப்படுத்துறதுக்கும் உண்டான ஜப பூஜைகளுக்கு பீமரத சாந்தி அப்படின்னு பேர். சவுனகர், போதாயனர் உள்ளிட்ட மகரிஷிகள் இதுக்கான வழிகளை தெளிவாக வகுத்திருக்கா. நம்மளோட ஆயுட்காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு வேறு தேவதைகளோட கட்டுப்பாட்டில் வாழறோம். குழந்தை பிறந்து 1வது வயசு வரை ஆயுர் தேவதை அப்படிங்கிற அக்னியோட ஆட்சிக்குள்ளே அடங்குறோம். அந்த ஆயுர் தேவதைக்கு பிரீத்தியாக 1 வயசு பூர்த்தி அடையும் போது ஆயுட்சமும் செய்கிறோம்.
1 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அவன் பிரம்மாவோட கட்டுப்பாட்டில் இருக்கான். அதனால தான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவனுக்கு பிரம்மோபதேச வைபவம் செய்யப்படுறது. அந்த வயசுடைய இளைஞனை பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்கிறா. 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் விஷ்ணுவோட ஆதிக்கம் நடக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் அவன் தானம் செய்வதற்கும் தானம் பெறுவதற்கும் தகுதியானவன் ஆகிறான். கன்னிகா தானம் வாங்கிக்கிற இவனை நாராயண ஸ்வரூபனா சாஸ்திரம் வர்ணிக்கிறது. 40 வயசுலேருந்து ருத்ரனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரான். ருத்ரனுக்கு பல்வேறு ரூபங்கள் உண்டு. 59 வயசு முடிஞ்சு 60 வயசு ஆரம்பிக்கிற போது உக்ர ரத சாந்தி அப்படிங்கிற பூஜையை உக்ர ரத ருத்ரனுக்காக செய்யணும். 60 வயசு முடிஞ்சு 61வது வயசு ஆரம்பிக்கும் போது செய்கிற பூஜையை சஷ்டியப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னு சொல்கிறோம். இதில் கௌரி சமேத மிருத்யுஞ்சய சுவாமிக்கு விசேஷ பூஜையை பண்ணுறோம். 69 வயசு முடிஞ்சு 70வது வயசில் பிரவேசிக்கும் போது பீமரத சாந்தி அப்படின்னு சொல்கிற பீமரத ருத்ரனுக்காக பூஜையை செய்யணும். 77 வயசு முடிஞ்சு 7வது மாதம் 7வது நாள் அன்னைக்கு விஜயரத சாந்தி அப்படின்னு விஜயரத ருத்ரனை பிரீத்தி செய்கிற விதமாக பூஜைகளை நடத்தணும். 80வது வயசுலேருந்து நாம் மறுபடியும் பிரம்மாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறோம். 80வது வயசில் செய்கிற பூஜை தான் சதாபிஷேகம். இதில் பிரதானமாக பிரம்மா பூஜிக்கப்படுறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேவதையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழறோம். இதுதான் நம்ம லௌகீக வாழ்க்கையோட பயணம். அதனால் அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுக்குண்டான பூஜையை அவசியம் செய்யணும். என்ன புரிஞ்சுதோன்னு? சந்திரசேகரா, மாங்கல்ய தாரணா ஆச்சா? இல்லை, நாங்கள் அதை தவிர்த்துட்டோம் பெரியவா. விவாகத்துக்கு மாங்கல்ய தாரணம் சரி. சஷ்டியப்த பூர்த்திக்கும் மாங்கல்ய தாரணம் சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆனால் பீமரத சாந்திக்கெல்லாம் இந்த மாதிரி மாங்கல்ய தாரணம் உண்டா இல்லையான்னு ரொம்ப பேருக்கு சந்தேகம் வருது. சமீபத்தில் நான் மாங்கல்ய தாரணத்தை பற்றி பொதுவாக சொன்னேன். அது விவாகத்துக்கும் சஷ்டியப்த பூர்த்திக்கும் மட்டும்தான். பீமரத சாந்தி பொறுத்த வரைக்கும் வேணுமா வேண்டாமாங்கிறத விட அது அவசியம் இல்லை, உச்சிதமும் இல்லை. பெரியவா, இதே ஒரு உபதேசமாக சொல்லிட்டா ஊர் உலகத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹேதுவாக இருக்கும். நான் எத்தனையோ விஷயங்களை சொன்னேன், சொல்லிண்டும் இருக்கேன். உதாரணத்துக்கு காப்பி குடிக்கிறத தவிர்க்கணும்னு சொன்னேன். ஆனால் நீயே ஒரு நாளைக்கு 3 வேளை காப்பி குடிச்சுட்டு இருக்க. அதே மாதிரி பட்டு வஸ்திரம் உடுத்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் நிதர்சனத்தில் என்ன நடக்கிறது? அது பெருமையாக உடுத்திக்கிறவள் இருக்கத்தானே இருக்கா? பெரியவா, அப்பாக்கு இன்னைக்கு பீமரத சாந்தி, அதனால இன்னைக்கு ஒரு நாள். சரி சரி சரி. அப்புறம் வரதட்சணை வாங்கிட்டு விவாகத்துக்கு பத்திரிகையில் என் பேரை போட வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் அப்படி செய்கிறாள என்ன? நல்லதை சொல்கிறது என்னோட கடமை, மற்றதெல்லாம் அவ கையில் இருக்கு. சரி, அதை விடு. ஏண்டா சந்திரசேகரா, அந்த 3வது சந்திரசேகரா எங்க? என்னடா இங்கே நான் ஒரு சந்திரசேகரன், நீ ஒரு சந்திரசேகரன், அப்புறம் 3வதா உன் பேரன் பாக்கியத்தோட புள்ள சந்திரசேகரன். அவனை பற்றி கேட்டேன், அவன் எங்கே காணோம்?